மதுரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு வைகை ஆற்று பகுதியிலும் மற்றும் முக்கிய கோவில்களில் மக்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஆண்டுதோறும் மாதம் வரும் அமாவாசை நாட்களில் இந்துக்கள் முக்கிய விரத நாட்களாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் மக்கள் நீர்நிலைகளில் நீராடி தங்கள் குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் மேற்கொள்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாத அமாவாசையான நேற்றைய தினம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உப கோவிலான தெப்பக்குளம் அருள்மிகு முக்தீஸ்வரர் ஆலயத்தில் மக்கள் நெய் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் தங்கள் குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்தனர். இந்த நாளில் முன்னோர்களை வணங்கி அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களது ஆத்மா சாந்தி பெறும், குடும்பமும் சந்ததியினரும் விருத்தி அடையும் என்பது நம்பிக்கை. மேலும் அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் புனித நீராடி இஷ்ட தெய்வ ஆலயங்களில் வழிபாடு சிறப்பு பூஜைகள் செய்வது, ஏழைகள், இல்லாதோர், இயலாதோருக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்வதன் மூலம் நாம் செய்த பாவங்கள், கர்மவினைகள், தீவினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கை என்பதால் நேற்றைய தினம் மதுரையில் உள்ள முக்கிய கோவில்களில் வைகை ஆற்றின் நீர்நிலைகள் பகுதிகளில் ஏராளமானோர் தர்ப்பணம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர்.